அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணையும் சூரியன் மிக வலுவாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமான சனியுடன் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பகை கிரகமான சூரியன் இணைவது ஒரு முரண்பாடான இணைவு என்றாலும் கூட அந்த இணைவு தொழில் ஸ்தானம் என்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் இனி உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த இணைவானது கர்மஸ்தானத்தில் மட்டுமல்ல லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலும் தொடர போகிறது. எனவே மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக முதன்மையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் 12 ராசிகளிலும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக அற்புதமான இடத்துல ரிஷபராசி அமைந்துள்ளது. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சூரியனின் இணைவு சாதகமற்ற பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தான் உருவாக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்களும் தனித்தனியே பார்க்கும் போது மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சனியின் அமைப்பு உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. இதே வேளையில் மிக வலுவாக சூரியன் அற்புதமாக தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருந்தாலும் கூட இந்த வேளையில் அவர் மிக வலுவாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சூரியன் வலுவாக சஞ்சரிப்பது உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் தனித்தனியே கர்மஸ்தானமாகிய 10இல் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாக அள்ளி கொடுக்கும். அவை இணைந்தால் இந்த வளர்ச்சியில் தடை ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உறுதியாக ரெட்டிப்பு நன்மை சனி மற்றும் சூரியனின் இணைவால் ஏற்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த இணைவு பிற்பகுதியில் மிக விரைவில் அடுத்த மாதத்தில் லாபஸ்தானத்திலும் தொடரப்போகிறது. எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தை சனி மற்றும் சூரியனின் இணைவு, குறிப்பாக சூரியன் கர்மஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிட போகிறார். எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அற்புதமான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்துல உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான அலைச்சல்கள், சிரமங்கள், தடை தாமதங்கள், நெருக்கடிகள் போன்றவை முற்றிலுமாக விலகும். அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான அற்புதமான மாற்றத்தை 4ஆம் இடத்தின் அதிபதியாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சனியுடன் இணைந்திருப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இதுவரை இல்லாத அளவிற்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வாய்ப்புகளையும், நிரந்தர வருமானம், நிரந்தரமான தொழில் ரீதியான சந்தர்ப்பம், அற்புதமான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்துல நீண்ட நாட்களாக இருந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முற்றிலுமாக நீங்க போகிறது. ஏனென்றால் இந்த வருடம்
வருடத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி இடக்கூடிய வகையில் இந்த சூரியன் மற்றும் சனியின் இணைவு கர்மஸ்தானத்தில் அற்புதமாக நடைபெற போகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு சனியும் லாபஸ்தானத்தில் நுழைகிறார், சூரியனும் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நீங்கள் திட்டமிடுவதை விட மிக சிறப்பாக அமைய போகிறது. எனவேதான் வருங்காலத்தை பற்றிய அச்சம், பயம், குழப்பம் போன்றவை அனைத்தும் விலகுவதோடு தெளிவான மனநிலையுடன் வருங்காலத்தை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது கம்பெனி விசாவிலே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரியான விஷா மற்றும் சரியான முறையில் வெளிநாடு சென்று பணியாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைப்பதற்கான யோகமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் சூரியனின் இணைவு கர்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உங்களுடைய விருப்பம்படியே உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பானதாக அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். அதை விட குறிப்பாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது இணைந்து சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் செலுத்துகின்றன. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் அகல்வதோடு மட்டுமல்லாது தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் விலகி உறவு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் விலகுவதற்கான யோகம் உண்டு. வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்ற கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதை மீண்டும் வாங்குவதோடு மட்டுமல்லாது அதைவிட சிறப்பான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் தொழில் ஸ்தானத்தை சனி மற்றும் சூரியன் இணைந்து வலுப்படுத்துவதால் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையில புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான சிரமம் விலகும். உடல் நலமும் மனநலமும் புத்துணர்ச்சி பெறுவதோடு உத்வேகத்துடன் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொண்டு சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக பெற முடியும் என்பது சூரியன் எழுதிய தலைவிதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது.